ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னா மசாலா செய்யறதுக்கு 1/4 கிலோ ஒயிட் சென்னாவை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஊற வச்ச சென்னாவை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த சென்னா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் டீ தூள், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இது இந்த மாதிரி நல்லா ஒரு டைட்டாக ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த டீ தூள் வெளியே வராத மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த சென்னாக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திட்டு இந்த டீ தூள் முடிச்ச இந்த மாதிரி சென்டராக வச்சுருங்க. இந்த சென்டராக வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயிலு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெடிச்சு வந்தனும் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 1 செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கக்குள்ளறிய அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை அதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சென்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட இந்த டீ தூள் பையை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சென்னா மசாலா. இதை சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் நம்ம வேக வச்ச சென்னா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இந்த சென்னா மசாலா நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு.
அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.